இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா அவருடைய படத்திற்கு மரியாதை செலுத்தியும் பாரத அன்னையை வணங்கியும் எங்களுடைய இன்றைய பிரச்சாரத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர இந்தியாவில் அரசியல் இயக்கம் என்றால் எப்படி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு புதிய வடிவத்தை இந்த நாட்டிற்கு கொடுத்திருக்கிறது. அந்தியோதயா என்று சொல்வார்கள். ஏழைகளிலும் ஏழைகளாக இருக்கின்ற சமுதாயத்தின் கடைநிலையில் இருக்கின்ற விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய முன்னேற்றம் என்பதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர்நாடி கொள்கையாக இருக்கிறது. அதனால்தான் மத்தியிலே ஆட்சி செய்கின்ற பிரதமர் மோடி அவர்களுடைய அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கின்ற கழிப்பிடமாகட்டும், இலவச எரிவாயுவாக இருக்கட்டும், நல்ல வீடுகளாகட்டும், அவர்கள் குடிப்பதற்கான நல்ல குடிதண்ணீராக இருக்கட்டும், அனைவருக்கும் உணவு என்கின்ற ரேஷன் கடைகள் வாயிலாக அத்தனை பேருக்கும் இலவச உணவு தானியங்களை வழங்குகின்ற திட்டமாக இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு திட்டமும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைந்திருக்கிறது. இதனால் இன்று கிட்டத்தட்ட 25 கோடிக்கும் மேலான மக்கள் வறுமையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு வித்தியாசத்தை நான் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பாக அதிகமான காலம் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. இடைப்பட்ட காலத்தில் கூட்டணி அரசுகள் இருந்த போதிலும் கூட இந்த 10 ஆண்டுகளாக வறுமை நிலையில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்பதை அவர்கள் நேரடியாக மத்திய அரசினுடைய தொடர்பின் காரணமாக உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் மிக சிறப்பாக கட்சி பணியை, சமுதாயத்தினுடைய பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமதி கார்த்தியாயினி அவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இங்கு எங்களுடைய கூட்டணியில் கூட தமிழகத்திலே ஒரு பலமான கூட்டணி, அனைத்து பகுதிகளிலேயும் அங்கங்கு மிகுந்த செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் இணைத்து தேர்தலில் திருமதி கார்த்தியாயினி அவர்கள் வேலூர் மாநகராட்சியிலே மேயராக மிகச் சிறப்பாக பணியாற்றி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர். இங்கு இந்தி கூட்டணி, அந்த இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச போது இருந்ததுல கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துட்டாங்க.